புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பான்னா பிராண்ட். மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அம்பளி தும்பளிக்கு அப்புறம் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்படி இந்த சுரங்க அமைப்பில் என்னதாங்க பிரச்சனை? மதுரையிலிருந்து தப்பிக்குமா? வாங்க விரிவாக பார்க்கலாம். பல்லுயிர் பெருக்கம் நிறைந்துள்ளதுடன் வரலாற்று முக்கியத்துவம் உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் மலைக்குன்றுகள் 250 பறவை இனங்களுக்கு வாழ்விடமாக உள்ளன. தனித்துவமிக்க இந்த மலைப்பரப்பு 72 ஏரிகள், 200 இயற்கை நீரூற்று குளங்கள் மற்றும் 3 தடுப்பணைகளுக்கு நீராதாரமாக விளங்குகிறது. பல பெருங்கற்கால அமைப்புகள் உள்ள இப்பகுதியில் 2200 ஆண்டுகள் பழமையான தமிழ் எழுத்து கல்வெட்டுகள், சமணர் படுக்கைகள் மற்றும் குடைவரை கோவில்கள் ஆகியவையும் அமைந்துள்ளன. இத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. ஏற்கனவே மக்களின் வாழ்வாதாரத்தை அளித்த ஸ்டெர்லைட் ஆலையை நிறுவிய வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு கொடுத்துள்ளது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியதோடு சுரங்கம் அமைக்க அனுமதி வழங்கிய மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கண்டனங்கள் எழுந்தன. இது தொடர்பாக தமிழக எம்பிக்கள் கண்டனங்களை தெரிவித்ததோடு மத்திய அரசு உடனடியாக சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். அதோடு இது தொடர்பாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் கனிமவள கொள்கைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பில் மதுரை ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. டங்ஸ்டன் என்றால் என்ன, ஏன் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஆர்வம் காட்டப்பட்டது என்றால், சீலைட் மற்றும் வால் பிரைமண்ட் ஆகியவற்றின் தாதுக்களில் இருந்து டங்ஸ்டன் பிரித்தெடுக்கப்படுகிறது. எரிமலை குழம்பு மூலமாகவோ நிலவியல் ரீதியாக பாறைகள் உருவான இடத்திலோ இவை அதிகமாக கிடைக்கும். இந்தியாவில் ராஜஸ்தானில் அதிக அளவு டங்ஸ்டன் உள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் டங்ஸ்டன் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கிரானைட் அதிகம் இருக்கும் பகுதிகளில் டங்ஸ்டன் இருக்கலாம் என்ற கருத்து இருந்து வருகிறது. ஆதலால் மதுரை மேலூரில் கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டதை வைத்து இந்த முடிவுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இப்படியான ஒரு சூழலில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும், அதனால்தான் தமிழ்நாடு அரசு இதுகுறித்து மௌனம் காத்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தனி தீர்மானத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொண்டு வந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமங்களை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 3/10/2003 அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருந்தோம். இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது. இந்த டங்ஸ்டன் உரிமம் வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோயில்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி வட்டெழுத்துக்கள், பஞ்சபாண்டவர் படுக்கைகள் போன்ற பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் இருப்பதை கருத்தில் கொண்டு இப்பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்கத்தலமாக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நிலையிலும் அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமம் ஒன்றிய அரசால் அளிக்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கையை ஏற்படுத்தியுள்ளதால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு
இப்பகுதியில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் பொருட்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரிடையே காரசாரமாக வாதமும் நடைபெற்று இறுதியாக அனைத்து கட்சியினரின் ஒப்புதலோடு ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பான்னா பிராண்ட். Taste the Daily.